அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இந்த உலகத்தை ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று உழைப்பாளி, இன்னொன்று படைப்பாளி. நிறைய பேர் சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறலாம் அப்படின்ட்டு. சில பேர் சொல்கிறாங்க இஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறலாம் அப்படின்ட்டு. கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, இஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேறலாம் முடியவே முடியாது. படைப்பாளியாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம், சரித்திரம் படைக்கலாம். படைப்பாளினா நீங்கள் நினைக்கிற மாதிரி எழுதுகிறவங்க பேசுகிறவங்களாம் கிடையாது. படைப்பாளிகள் படைப்பாளிகள் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாவக்கண்டு எவன் ஒருத்தன் பயப்படலையோ அவன் தான் உண்மையான படைப்பாளி. ஏன்னா சாவக்கண்டு எவன் ஒருத்தன் பயப்படலையோ அவன் தான் இதுவரை யாரும் எந்த விஷயத்தை செய்யலையோ அதை செய்வான். யாரும் செய்ய முடியாத விஷயத்த அவனால் மட்டும்தான் செய்வான், படைப்பாளியால். ஏன்னா அவன் சாவக்கண்டு பயப்படாதவன். அலெக்சாண்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் அலெக்சாண்டர் எல்லாருக்குமே தெரியும். அலெக்சாண்டர் 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 அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பீங்க. அலெக்சாண்டர் எடுத்த போர்கள் அத்தனையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாடு பிடிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட போர்கள் தான். அலெக்சாண்டர் தன்னுடைய நாட்டுக்காகவோ நாட்டு மக்களுக்காகவோ எந்த ஒரு போரையுமே அலெக்சாண்டர் எடுக்கவே இல்லை. அலெக்சாண்டர் ஒரு நாட்டின் மேலே போர் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றோன்னா தோற்ற நாட்டுக்குள்ளே அலெக்சாண்டருடைய போர் வீரர்கள் உள்ளே போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற நீர்நிலைகளை விஷத்தை கலப்பாங்க, வயல்வெளிகளை கொளுத்தி விட்டுருவாங்க, பெண்களை பலாத்காரம் செய்வாங்க, ஆண்களை கொன்னுடுவாங்க, வீடுகளை எரிச்சிருவாங்க. அங்கே இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிப்பாங்க. அந்த செல்வத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணாக பிரிப்பாங்க. மூணாக பிரித்து ஒரு பங்கை அலெக்சாண்டருடைய போர் வீரர்கள் எடுத்துப்பாங்க, ரெண்டாவது பங்கை அலெக்சாண்டர் எடுத்துப்பார், மூணாவது பங்கை யார் எடுத்துப்பா அப்படின்னா அரசாங்கம் எடுத்துக்கும். இதுதான் அலெக்சாண்டர் எடுத்த போர்கள். அலெக்சாண்டர் மட்டும் கிடையாது, அலெக்சாண்டரோட நெப்போலியன், ஜூலியஸ் சீசர், இவங்க எல்லாருமே இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவீரன் அப்படின்னு சொல்லுது, எல்லாருமே மாவீரன். ஆனால் செங்கிஸ்கானை நீங்கள் எடுத்துக்கோங்க. செங்கிஸ்கான் ஒரு நாட்டின் மேலே போர் எடுக்கிறார் அப்படின்னா அவர் தன் நாட்டுக்காகவும் தான் நாட்டு மக்களுக்காகவும் தான் எடுத்தார். அவர் நாடு பிடிக்கிறதுக்காகவோ நாட்டை பெருக்கிறதுக்காகவோ செங்கிஸ்கான் எந்த ஒரு போருமே எடுக்கவே இல்லை. செங்கிஸ்கான் என்ன பண்ணுவார், ஒரு நாட்டின் மேலே போர் எடுத்து வெற்றி பெற்றாருன்னா அவருடைய தோற்ற நாட்டுக்குள்ளே அவங்களுடைய சேவகர்கள் போனாங்கன்னா வயல்வெளியில் நஞ்சை கலக்க மாட்டாங்க, வயல்வெளியை எரிக்க மாட்டாங்க, வீடுகளை கொளுத்த மாட்டாங்க, பெண்களை பலாத்காரம் செய்ய மாட்டாங்க, ஆண்களை கொல்ல மாட்டாங்க. ஆனால் செங்கிஸ்கானை நீங்கள் எல்லாரும் கொடுங்கோலன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் செங்கிஸ்கான் இது மாதிரி செஞ்ச காரணத்தால் தான் தோற்ற நாடுகள் கூட செங்கிஸ்கானை கடவுளாக மதித்தது. இன்று கூட தோற்ற நாடுகள் அவர் செங்கிஸ்கானை ஒரு தெய்வமாக தான் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் செங்கிஸ்கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அவரால் உருவாக்க முடிஞ்சது. சாதாரண விஷயம் இல்லை. செங்கிஸ்கான் பிறக்கும் போது மங்கோலியான்ற ஒரு தேசமே உலக வரைபடத்தை பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அவர் பிறக்கும் போது மக்கள் மங்கோலிய மக்கள் யாருமே கல்வி அறிவு இல்லாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, எல்லாருமே 50 கூட்டத்துக்கு மேலே இருப்பாங்க. எல்லாம் தனித்தனி கூடாரமாக இருப்பாங்க, சிறு சிறு கூடாரமாக தான் எல்லாருமே இருந்தாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வேலை கிடையாது, தனி இருப்பிடம் கிடையாது, நீர்நிலைகள் கிடையாது, வாழ்கிறதுக்கான வசதிகள் எதுவுமே கிடையாது. யார் காலத்தில் அப்படின்னா செங்கிஸ்கான் பிறந்த அப்போ செங்கிஸ்கான் என்ன பண்ணுறாரு, செங்கிஸ்கானே படிப்பறிவு கிடையாது, அவருக்கு எழுத படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது செங்கிஸ்கான். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய மக்கள் இது மாதிரி இருக்கிறாங்களேன்னு பார்க்குறாரு. அத்தனை மக்களையும் ஒன்று சேர்க்கிறார். அத்தனை மக்களையும் ஒன்று சேர்த்து கிபி 1206 ஒரு பெரிய பேரரசை உருவாக்குனார். அதுக்கு பேர் தான் மங்கோலிய பேரரசு. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தரால, கல்வி அறிவு இல்லாத ஒருத்தரால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாருன்னா அது செங்கிஸ்கான் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. செங்கிஸ்கான் 1206 கிபி 1227 வரைக்கும் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆண்டிருக்கார். அவர் ஆண்ட நிலப்பரப்பு எவ்வளோ தெரியுமா? 4 இந்தியாவை நீங்கள் ஒன்றா சேர்த்தீங்கன்னா இருக்கிற பரப்பளவு, அதாவது உலக நிலப்பரப்பில் 10% செங்கிஸ்கான் ஆண்டார். அவர் செங்கிஸ்கான் ஆண்ட காலத்தில் யாருமே அவர் பக்கத்தில் போகவே முடியல. அப்பேற்பட்ட நிலையில் இருந்தவர் தான் செங்கிஸ்கான். அது மட்டும் இல்லை, அவர் ஆண்ட காலத்தில் இருந்த மக்கள் 11 கோடி. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை 4ல் 1 பங்கை அவர் ஆட்சி செஞ்சார். ஒரு கல்வி அறிவு இல்லாதவர், படிப்பறிவு இல்லாதவர் ஒரு தேசத்தையே உருவாக்கி இருக்காருன்னா சாதாரண விஷயமே கிடையாது. பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு செங்கிஸ்கான்.
நீங்க பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர், நெப்போலியன், ஜூலியஸ் சீசர் இவங்க 3 பேருமே பணம், பதவி, அதிகாரம் ஏதாவது ஒரு பின்புலத்துல இருந்து வந்தவங்க தான். ஒரு பெரிய படையை வச்சுக்கிட்டு வழி நடத்தி அதன் மூலம் தான் நாட்டை பிடிச்சாங்களே ஒழிய யாருமே பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்தை உருவாக்குனவங்க கிடையவே கிடையாது. செங்கிஸ்கான் மட்டும்தான் அவர் செஞ்சார். ஏன் அப்படின்னா அவர் சாப பார்த்து பயப்படவே இல்லை. அதனாலதான் அவர் யாரும் செய்யாததை, யாரும் செய்ய முடியாததை செஞ்சு காட்டினார். அவருக்கு பின்னாடி வராரு யாரு? ஜார்டனோ புரூனோ. ஜார்டனோ புரூனோ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவர் என்ன பண்ணார், ஏது பண்ணாரு தெரியவே தெரியாது. என்ன அப்படின்னா டாலமி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா பூமியை மையமா வச்சுதான் சூரியன் சுத்துது அப்படின்றார். இது எதுல இருக்கு அப்படின்னா பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்லிட்டாங்க, இது சரின்னு சொல்லி உலக மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்துல நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வரார், இல்ல டாலமி சொல்றது தப்பு, சூரியனை மையமா வச்சுதான் கோள்கள் சுத்துது அப்படின்னு சூரிய மைய கோட்பாட்டை சொல்றார். இது ரெண்டுமே சொன்ன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் எது சரின்னு தெரியலையா அப்படின்னா நிக்கோலஸ் கோப்பர் சொன்னதை யாருமே ஏத்துக்கல. டாலமி சொல்றது அப்படியே வந்துகிட்டே இருக்கு, பூமியை மையமா வச்சுதான் சுத்துதுன்னு. அந்த காலத்துல கட்டத்துல தான் வராரு ஜார்டனோ புரூனோ. அவர் என்ன சொல்றாரு, டாலமி சொன்னது தப்பு, நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் சொன்ன சூரியனை மையமா வச்சுதான் பூமி சுத்துது அப்படின்னு சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்றாரு. இதை என்ன பண்ணுது, ஆதிக்க சமுதாயம், மத சமுதாயம், அதிகார சமுதாயம், பணவர்க்கம் எல்லாமே சேர்ந்து ஜார்டனோ புரூனோவை எதுக்கு. எப்பவுமே ஒருத்தன் இந்த உலகத்துக்கு உண்மையை சொல்ல வரான் அப்படின்னா அவனை 3 விஷயத்த சொல்லிதான் அவனை பிளாக் பண்ணுவாங்க. ஒண்ணு அவனை பயமுறுத்துவாங்க, இன்னொன்னு அவனை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க, 3வது எதுவுமே சரிப்பட்டு வரல அப்படின்னா அவர் கொண்டுடுவாங்க. இந்த 3 விஷயம் தான் நீங்க உலக வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்ல வந்தவங்க எல்லார்கிட்டயுமே இந்த 3 விஷயத்தை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அதே தான் ஜார்டனோ புரூனோ கிட்ட பயன்படுத்தினாங்க. அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ சொன்னதை பொய்ன்னு சொல்லு, உன்னை விட்டுறோன்னு சொல்லிட்டு இத்தாலியில அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ரோம் நகரத்துக்கு கொண்டு போறாங்க. ரோம் நகரத்துல பாதாள சிறையில 7 வருஷம் வைக்கிறாங்க. கொடுமையான சித்திரவதை பண்றாங்க. அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடிபட்டு போச்சு. ஓ இவரை கொடுமைப்படுத்தினா இவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போ என்ன யோசிக்கிறாங்க, அதிகார வர்க்கம் இறங்கி வருது. என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்டுக்கோ, உன்னை விட்டுறேன்றாங்க. ஆனா ஜார்டனோ புரூனோ நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, சாவை பார்த்து பயப்படுறவன் எவனுமே இந்த உலகத்தால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப மக்கள் கூட்டம் அவர் பின்னால சேருது. உலகமே ஜார்டனோ புரூனோவுடைய பின்னாடி நிக்குது. பயந்து போன அதிகார வர்க்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா இது அடுத்து ஒரு ஜார்டனோ புரூனோவோ அடுத்த ஜார்டனோ புரூனோவோ பின்னாடி வழி யாரும் உருவாகிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அவரை மக்களை பயமுறுத்துற விதத்துல அவருக்கு கொடுமையான தண்டனம், ரத்தம் சிந்தாத மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் சிந்தாத மரணம் அப்படின்னா ஒருத்தரை உயிரோட எரிச்சா மட்டும்தான் ரத்தம் பூமியில சிந்தாது. அதுக்கு பேர் தான் ரத்தம் சிந்தாத மரணம். அதுக்காக அவரை என்ன பண்றாங்க, கொல்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டா அவரை கூட்டின்னு போறாங்க. எப்போ அப்படின்னா 17/2/1600 ஆண்டு அவரை கொல்றதுக்காக கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போகும்போது அவரை நெருப்புல எரிக்கும் போது அவர் கத்தக்கூடாதுன்றதுக்காக நாக்குல ஆணி அடிச்சிட்டாங்க. பின்னாடி கையை கட்டிட்டாங்க. கையை கட்டிட்டு ரோட்ல கூட்டு போறாங்க. ஏன் எப்பவுமே ஒரு கைதியை நேரடியாக தான் கொள்வாங்க, மக்கள் மத்தியில கூட்டுட்டே போகவே மாட்டாங்க. ஆனா ஜார்டனோ புரூனோவை மக்கள் மத்தியில கூட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா இதே விளைவுதான் நாளைக்கு உண்மையை சொன்னா உனக்கும் ஏற்படும் என்ற ஒரு விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கணும்னு காரணத்துக்காக தான் அவர் வழியில கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவரை கூட்டிட்டு போகும்போது கொண்டு போய் ஒரு கட்டையில வச்சு அவரை உயிரோட எரிக்கிறாங்க. அதுதான் இந்த படம். அவர் உயிரோட எரிச்சோன்னா அவர்கிட்ட அதோட முடிஞ்சு போச்சு, இனிமேல யாரும் வளர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்துல தான் 1889 ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி இத்தாலியில இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவருக்கு சிலை வடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1600 இறந்தவருக்கு 200 வருடங்கள் கழித்து அவருக்கு சிலை எடுக்கிறதுனா சாதாரண விஷயமே கிடையாது. வெண்கல சிலை அதை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்புகள், பிரச்சனைகள், அதையெல்லாம் தாண்டி தான் 1889 ஜூன் மாதம் 9ஆம் தேதி காம்போட்டி பியூரி என்ற ஒரு இடத்துல, எந்த இடத்துல அவர் எரிச்சாங்களோ அதே இடத்துல அவருக்கு வச்சாங்க சிலை. அந்த சிலை தான் இது. ஸோ அவரை உயிரோட எரிச்சிட்டாங்க. சரி இதுக்கு மேல முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியல. அவர் இறந்த தினத்தை 400வது வருஷம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா 2000 ஆண்டு. அதுல போப்
ஜான் பால் II அவர் வந்து என்ன சொல்றாரு, இது மாதிரி ஜார்டனோ புருனோ வந்து உயிரோடு எரிச்சு கொல்லப்பட்டதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போப் ஜான் பால் II மக்கள் மத்தியில பொது மன்னிப்பு கேட்டார். ஏஞ்சலோ சோடனான்ற ஒரு கார்டினல் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜார்டனோ புருனோவை வந்து உயிரோடு எரிச்சதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு மனுஷன் சாதாரணமா இறக்குறது ஈஸி, ஆனா உயிரோடு எரிச்சு கொள்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து இன்றைக்கும் மக்கள் மத்தியில இருக்காரு அப்படின்னா அவர் சாவை பத்தி கவலைப்படல. ஏன் அப்படின்னா அவரால் மட்டும்தான் யாரும் செய்யாததையும் யாரும் செய்ய முடியாததையும் செஞ்சு காட்டினார். சரி, செங்கிஸ்கானுக்கும் ஜார்டனோ புருனுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். உலகத்திலேயே ரெண்டு பேர் தான். நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துல ரெண்டு பேர் தான் மரணத்தை பார்த்து பயப்படாம, சாவை கண்டு பயப்படாம, சாவை எதிர்த்து நின்று போராடின 2 பேர்னா ஒருத்தர் செங்கிஸ்கான், இன்னொருத்தர் ஜார்டனோ புருனோ. அது மட்டுமல்ல, உலகமே அவரை எதிர்த்து நிற்கும் போது தன்னுடைய கொள்கைக்காக தன்னுடைய கொள்கையை வந்து பின்வாங்காம இந்த உலகத்தையே எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா அது செங்கிஸ்கானோ ஜார்டனோ புருனோவோ மட்டும்தான். செங்கிஸ்கானை பத்தி பல்வேறு புத்தகங்கள், வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் என நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு இப்ப தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா. ஆனா ஜார்டனோ புருனோவுடைய வாழ்க்கை வரலாற்று கொண்ட ஒரு புத்தகம் இந்த ஜார்டனோ புத்தகன்றதை நான் சொல்லிக்கொள்ள நான் பெருமை தான் பண்றேன், நான் ஒன்றும் இது பண்ணல. ஸோ ஜார்டனோ புருனோ புத்தகத்தை நான் வந்து எழுதும் போதும் சரி, அதை வந்து பதிப்பிச்சு வெளியிடணும்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கும் போதும் சொல்லி எனக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதெல்லாம் கடந்துடலாம். ஆனா அவமானங்கள் ஏளனங்கள் அசிங்கங்கள் கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அவமானம் ஏளனங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் நான் இன்னைக்கு வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறேன். அதுவும் நான் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீயே இந்த புத்தகத்தை வெளியிடுற அப்படின்ட்டு. இந்த புத்தகத்தை நான் தான் வெளியிடணும். ஏன் அப்படின்னா நான் என்னத்துக்காக அவமானப்பட்டனோ, எந்த காரணத்திற்காக அவமானப்பட்டனோ அதே என் இடத்துல நின்று நான் வந்து வெற்றி பெற்று காட்டணுன்றதுக்காக தான் இந்த புத்தகத்தை நானே ஜார்டனோ புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறேன். ஏன்னா நானும் நிறைய பேர் சொன்னாங்க யாரும் செய்ய முடியாத செயல், யாராலும் செய்ய முடியாத செயல் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை கரெக்டாக தான் சொல்வேன். ஜார்டனோ புத்தகத்தை வந்து யாரும் எழுதாத செயல், யாருமே இனி பண்ண முடியாத செயல். அதனால நானும் பெருமையா சொல்வேன், நானும் சாவை கண்டு பயப்படாதவன் தான். நன்றி, வணக்கம்.